அடி அண்ணாமலையில் வந்து வரிசையில் 2 மணி நேரம் சாமி பார்க்கணுமேங்கிறக்கா நிறையா பேர் என்ன செய்வாங்க, அடி அண்ணாமலை அப்படி திசையை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க. அப்படி இல்லை. திருவண்ணாமலையினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, அடிமுடி காண்ற ஒரு இடம் வந்து எதுன்னா அதுதான் வந்து திருவண்ணாமலை. தன்னுடைய உருவத்தை யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் போட்டி போடுறாங்க. அப்போ சிவன் வந்து தன்னுடைய உடம்பை வளர்த்துக்கிட்டே போகிறாரு. வளர்த்துக்கிட்டே போகும்போது பெருமாள் என்ன செய்கிறாரு, வராக அவதாரம் எடுத்து பாதத்தை தேடி போகிறாரு. பிரம்மா என்ன செய்கிறாரு, மேல் நோக்கி அவருடைய சிரசை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படி பல காலங்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பிரம்மா வந்து அந்த தலையிலேருந்து ஒரு தாளம்பூ இறங்கி வரும்போது பிரம்மா அந்த தாளம்பூவை பார்த்து நீ எங்கேருந்து வரேன்னு கேட்பார். எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது நான் வந்து சிவனுடைய தலையிலேருந்து வரேன்னு சொல்லும்போது அப்போ பிரம்மா சொல்லுவார், நீ எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லு, நீ வந்து நான் வந்து சிவனை பார்த்துட்டேன்னு மட்டும் போய் சொல்லு, இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி அவர் வந்து கீழ் நோக்கி கூட்டிகிட்டு வராரு. அப்போ இவர் அந்த பாதத்தை முட்டிட்டு போகும்போது 2 பேருமே வந்து சிவனுடைய பாதத்தையும் பார்க்க முடியலை. அப்போ இவர் என்ன செய்கிறார், விஷ்ணு வந்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய இதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணும், உங்களை நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். அதனால் அவர் சிவன் வந்து பழைய நிலைக்கு வந்துடுறார். அந்த இடம்தான் அந்த அடி அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய இடம். அந்த அடி அண்ணாமலையை நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்களோ இல்லையோ, வாசலில் கொடிமரத்தில் நின்று அவரை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு போங்க.